இல்லை இப்போ ஒரு கோஸ்ட் வில்லேஜா இதை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ டெசர்ட்ல ஜீப் சஃபாரி போயிட்டு இருக்கோம். இங்க வந்து இப்போ நம்ம ஏடிவி ரைடு ஓட்ட போறோம். மச்சா மச்சா மச்சா. ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜெய்சல்மரில் அந்த லவ் அண்ட் பீஸ் ஹாஸ்டல்லேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து எங்கே போகிறோன்னா குல்தாரா வில்லேஜ் தான் போகிறோம். அது ஒரு மாதிரி பயங்கரமான வில்லேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் தான் போகிறோம், வண்டியில் தான் போகிறோம். மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து குல்தாரா வில்லேஜுக்கு வந்துவிட்டோம். இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. இங்கே உள்ள என்ட்ரி வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா, அதே மாதிரி வண்டியில் போகணுன்னா 50 ரூபான்னு போட்டிருந்தாங்க. குல்தாரா ஆர்கியாலஜிக்கல் சைட்னு போடுங்க, இந்த ஒரு இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இங்கே தான் என்ட்ரி இருக்கும். பெருசாக ஒரு கடை எதுவுமே இருக்காது. மெயின்லேயே சாப்பிட்டு வந்துடுங்க. ஸோ வந்து நம்ம இப்போது உள்ளே தான் போக போகிறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த குல்தாரா வில்லேஜ் வந்துவிட்டோம். மேப்பில் வந்து குல்தாரா ஆர்கியாலஜிக்கல் சைடுன்னு போட்டிங்கன்னா உள்ளே வரலாம். வெளியில் மட்டும் வண்டியை பார்க் பண்ணிடாதீங்க. அங்கேருந்து 800 மீட்டர்கிட்ட நடந்து வரணும்னா வரலாம். நடந்து வந்தீங்கன்னா பார்க்கிங் கொடுக்காண்டா, இல்லைன்னா 50 ரூபா பார்க்கிங் கொடுக்கணும். இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம் வண்டியை. அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருக்குது. இங்கே குட்டி ஸ்நாக்ஸும் மேகி மட்டும் தான் கிடைக்கும், தண்ணி பாட்டில் கிடைக்கும். ஸோ நம்ம இதான் அந்த குல்தாரா வில்லேஜ். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ இருக்கிறது தான் குல்தாரா வில்லேஜு. இது வந்து முன்னாடி வந்து எல்லாருமே பீப்புள்ஸ்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இங்கே பார்க்குறது எல்லாமே தெரிகிறது ஃபுல்லாகவே குட்டி குட்டி வீடு தான். இது வந்து ஒரே நைட்டில் வந்து அபண்டன் ஆகி எல்லாருமே வேறு ஒரு வில்லேஜுக்கு போயிட்டாங்க. ஏன் என்ன ஏதுன்னு தெரியலை. இங்கே தான் வந்து தீரன் அதிகாரம் ஷூட்டிங்கும் நடக்கும். அந்த ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. அந்த மேலேருந்து அட்டாக் பண்ணுவாங்க, அந்த ஒரு இடம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா குட்டி குட்டி கோயில் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வீடாக இருக்கும். அங்கங்கே ஒரு மாதிரி கோயில் செட்டப்பில் இருக்குது. நிறைய வீடு இருக்குது. ஒரு 300 வீடுக்கு மேலே இருக்குது. ஆனால் வந்து இப்போ யாருமே இல்லை. ஒரே நைட்டில் வந்து இந்த ஒரு வில்லேஜ் வந்து அபண்டன் ஆகிட்டு இப்போ யாருமே இல்லை. இப்போ ஒரு கோஸ்ட் வில்லேஜாக இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ யாருமே வசிக்கிறது இல்லை. இப்போ டூரிஸ்ட் மட்டும் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு கோஸ்ட் வில்லேஜ்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய வீடு இருக்குது. இப்போ ஒரு வீடுமே, எல்லா வீடுமே இடிஞ்சு போயிருக்கு. சும்மா இப்போ ஹால் மாதிரி தான் இருக்குது, குட்டி குட்டியாக. இங்கே பாருங்க, இது எல்லாமே ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து டூரிஸ்ட் மட்டும் வந்து போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு மூவி ஷூட்டிங் எடுக்கணும்னா 50,000 ரூபா. அதே மாதிரி இங்கே முன்னாடி வாழ்ந்துருக்காங்க, அதுக்கப்புறம் யாருமே இப்போ இல்லை. ஸோ வாங்க அப்படி என்னலாம் இருக்குன்னு போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு ரூம்குள்ளே வந்தேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே கட்டையை வச்சு தான் அடுக்கி வச்சுருக்காங்க. பழைய காலத்து ரூமு தான், அந்த பழைய காலத்து வில்லேஜ், 19th செஞ்சுரியில் உள்ள வில்லேஜ் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டை வச்சு தான் அடுக்கி வச்சுருக்காங்க. ஏன் இந்த ஒரு வில்லேஜ் அபண்டன் ஆச்சுன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி போயிட்டு பார்க்கலாம். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, குல்தாரா வந்து ஒரு பழைய ஒரு ஏன்ஷியன் வில்லேஜு. இந்த வில்லேஜில் வந்து பலிவால் பிராமின்ஸோட வந்து ஏன்ஷியன்ட் வில்லேஜு. அதே மாதிரி 84 வில்லேஜ் இந்த ஒரு இடத்துல வந்து 84 வில்லேஜ் இருக்குது. அதில் இந்த ஒரு வில்லேஜ் மட்டும் ஓவர் நைட்டில் அபண்டன் ஆகிட்டு, இந்த ஊரோட ஜெய்சல்மரோட மினிஸ்டர் யாருன்னா சலீம் சிங்கு. இது ஏன் அபண்டன் ஆச்சுன்னா வந்து தண்ணீர் வறட்சி அண்டு எர்த்குவேக்னால இந்த ஒரு வில்லேஜை வந்து அபண்டன் பண்ணிட்டாங்க 19th செஞ்சுரியில். அதுதான் இந்த ஒரு இதில் போட்டிருக்கு. மொத்தம் 84 வில்லேஜில் இந்த ஒரு வில்லேஜ் வந்து ஓவர் நைட்டில் அபண்டன் ஆகிட்டு. ஸோ அதுதான் இந்த ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. வந்தீங்கன்னா பாருங்கள். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாதாள குகை மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து லைட்டாக அந்த வேஸ்ட் தான் கிடக்கு. சின்ன ஒரு குகை மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ரூம்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா வௌவாலுங்க வந்து இந்த ரூமில் இருக்குது. அப்படியே இதில் இருந்துச்சு, அப்படியே மொத்தமாக வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கிட்ட விளையாடலான்ட்டா நம்ம அப்படியே போயிடலாம். இங்கே ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு, அப்படியே அதை பார்க்க வந்தோம். நல்லாயிருக்கு. அவங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம்.
இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம், நல்லா இருக்குது. ஸோ குட்டி குட்டி ரூம் இருக்குது. இந்த ஒரு ரூம் கூட தான் அந்த ஒரு சீக்ரெட் அறை இருந்துச்சு. வந்தீங்கன்னா பாருங்கள், எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க, டெம்பிள்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த குல்தாரா வில்லேஜில் இது ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க, வந்தீங்கன்னா பாருங்கள். இங்கேயுமே இந்த வௌவால்கள்லாம் தான் இருக்குது ஃபுல்லாக. இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இதுக்கு வழி எங்கே இருக்குதுன்னு தெரியல, க்ளோஸ்டாக இருக்குது. சும்மா இந்த மாதிரி கேப் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளாடி பார்க்க மாதிரி இருக்குது. இதில் உள்ள ஃபுல்லாக வவ்வாலாக இருக்குது, வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா குட்டியாக ஒரு மணி மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக என்ட்ரி மாதிரி இருக்குது. அது ஒரு கோயில், அந்த டாப் தெரியல, அது ஒரு கோயில். இதுதான் அந்த குல்தாரா அபண்டன்ட் வில்லேஜ். நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஸோ வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. ஸோ நம்மளும் இங்கேருந்து பார்த்துட்டோம், இனி அப்படியே வெளியே தான் போகிறோம். ஸோ குட்டி குட்டியாக வில்லேஜ் வீடு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு வர வேண்டியதுதான். ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள், நாங்களும் அப்படி கிளம்ப போகிறோம், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம அப்படியே வந்து குல்தாரா வில்லேஜ் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே ஒரு 1 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி எங்கே போகிறோன்னு தெரியல, சாம் டெசர்ட் போகிறோன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு தெரில, வாங்க அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே போகிற வழியில் ஒரே ஒரு பங்கு தான் இருந்துச்சு, நயரா பெட்ரோல் பம்பு. அந்த நம்ம குல்தாரா வில்லேஜ்லேருந்து சாம் டியூன்ஸ் போகிற வழியில் ஒரு நயரா பங்க் தான் இருந்து, அங்கே நம்ம போட்டுட்டோம் பெட்ரோலு. ஸோ போகிறவங்க எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே கேரி பண்ணிக்கோங்க, ஆர் போட்டுக்கோங்க. நம்ம இன்னும் கேரி பண்ணல, ஸோ பார்த்துக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் நம்பி போகிறேன். ஸோ நம்ம அப்படியே பெட்ரோல் போட்டோம், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ டைம் வந்து 12:50 ஆகுது. இங்கே ஒரு குட்டியாக ஒரு கடையில் தான் வந்து இருக்கோம், ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சாப்பாடு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே வந்து எப்படின்னா சாப்பாடு சொன்னதுக்கப்புறம் தான் சிக்கன்லாம் போய் வாங்கிட்டு வராங்க. அதனால் ரேட்டு போக போக வந்து இந்த டெசர்ட் சைட்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க. முன்னாடியே எவ்வளோ முன்னாடி நல்லா சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்றா கேரி பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு ஆம்லேட் சாப்பிட போகிறோம், அடுத்து இனி ஏதாவது வாங்கி சாப்பிடணும். ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ராஜஸ்தானில் சாம் டெசர்ட் பக்கத்தில் இருக்கும். இங்கே தான் ரொட்டி ரெடி பண்ணி சிக்கன் ரெடி பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த ஒரு அண்டாவில் வந்து 500 ரூபா சிக்கனு. சொன்னதுக்கப்புறம் தான் போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு தந்தாங்க. இனி சாப்பிட போகிறோம், நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குது ப்ரோ? பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சொன்னால் தான் வாங்கிட்டு வந்து பண்ணி தராங்க. இது ஒரு புது விதமாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ரைஸ் நம்ம அப்படியே அந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு சாண்ட்ஸ்கேப் டெசர்ட்டுன்னு ஒரு இதில் தான் வந்திருக்கோம். இங்கே தான் டெசர்ட் சஃபாரி, ஜீப் சஃபாரி, கேமல் சஃபாரி, நைட்டு டான்ஸு எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரூம் வந்திருக்கோம் ஒரு 5 மணிக்கு. வந்தோடனே டீ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இனி அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒரு இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிச்சுட்டு. ஸோ வாங்க அப்படியே என்னென்னு பார்க்கலாம். கைஸ் இப்போ நம்ம வந்து டெசர்ட் சஃபாரி தான் போயிட்டுருக்கோம், ஜீப்பில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ப்ரோ எல்லோரும் சேர்ந்து ஜீப்பில் தான் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு டெசர்ட்டில் தனியாக ஒரு ஜீப்பில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க டெசர்ட்டுக்குள்ளே. இப்போ நம்ம போயிட்டு டெசர்ட் சஃபாரி வந்து போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் டெசர்ட் சஃபாரி எப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு கிராம மக்கள் வாழ்ந்துட்டுருக்க ஒரு வில்லேஜில் தான் போயிட்டுருக்கோம். இதை வந்து தார் டெசர்ட்டுன்னு சொல்லுவாங்களாம் ஃபுல்லாகவே. ஆனால் நம்ம இந்த சாம் டெசர்ட் பக்கத்தில் தான் இருக்கோம். ஆனால் இது வந்து தார் டெசர்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஜிப்சி ரைடு தான் போயிட்டுருக்கோம், தரமாக இருக்குது. டெசர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம், வாங்க அப்படி என்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ் நம்ம இப்போ வந்து 6 மணிக்கிட்ட ஆகுது. டெசர்ட் சஃபாரி தான் போயிட்டுருக்கோம் ஒரு ஜிப்சியில். சன்செட் ஆகுது, பயங்கரமாக இருக்குது, சரியாக இருக்குது கைஸ். ஆனால் ஒர்த்தாக இருக்குது. நம்ம ஒரு இதுலேருந்து ஒரு ஜிப்சிக்காரங்களை தான் பிடிச்சி போயிட்டுருக்கோம். ஏய் ஓகே
டைட்டாக பிடிக்க சொல்கிறாங்களா? இங்கே வந்தோடனே ஜீப்புக்குள்ளே வந்துட்டோம், டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ டெசர்ட்ல ஜீப் சஃபாரி போயிட்டு இருக்கோம். சரியான ஒர்த்தா இருக்கு இந்த ஜீப் சஃபாரி. இங்க போயிட்டு அச்சா ப்ரோ எப்படி இருக்கு ஜீப் சஃபாரி? இது அங்க போறா இங்க போறா ட்ரிப்ட் போடுறா, பாலைவனத்துல இறக்குறா, குண்டு ஏத்தம் இறக்கம், எமோ சரியான ஒர்த்து கைஸ் ஜீப் சஃபாரி. அப்பா ஜீப் கவர்ந்தா ஜோலி முடிஞ்சு. கைஸ் டெசர்ட் சஃபாரி கூட்டு வந்து கொல்ல பாக்குறாங்க. இங்க நிக்க கூட முடியல, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஓ இப்ப நம்ம டெசர்ட்ல இருக்கோம், ஜெய்சல்மர்ல. மண்ணே ஐயோ எங்களை விட்டுருங்க. கைஸ் நம்ம இப்போ வந்து இந்த ஜீப் சஃபாரியில் ஒரு ரவுண்ட் அடித்து கூட்டு வந்துட்டு அங்கே இங்கே சுற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம கேமல் உள்ள இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா அருமையாக சன்செட் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து கேமல் இருக்குது, அதே மாதிரி ஏடிவி ரைடும் இருக்குது. அது நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஓட்டுற மாதிரி கேட்டிருக்கோம். இதாக இருக்குது ஏடிவி ரைடு. ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். No license. Habibi, come to Rajasthan. No license, no driving license. Habibi, come to Rajasthan. Hey, यारा नी. ओके 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 अभी जाओ. ओके ओके अभी जाओ जाओ, आराम से जाओ. அந்த பேச்சுக்கலாம் இங்க இடம் இல்ல மாப்ள. த்ரு 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 த்ரு. गाइस என்னமா ஓட்றான் பாருங்க, இங்க பாருங்க அடிச்சு தள்ளுறான். आपका एज कितना है भैया? 30. 13 வயசு பாருங்க, இங்க பாருங்க பரத்தி தள்ளுறான். हम ट्राई करेगा, आपको देंगे. अम्मा इंद्र उन्ना कापाते सामी नपले कापाते. ट्रु 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 ट्रु. கைஸ் நம்ம இப்போ வந்து ஜெய்சல்மர்ல தான் இருக்கோம். இங்கே தார் டெசர்ட்னு சொல்கிறாங்க, அங்கே தான் இருக்கோம். இங்கே வந்து இப்போ நம்ம ஏடிவி ரைடு ஓட்ட போகிறோம். எப்படி ஓட்டணும்னா இங்கே வா, இதுதான் ஆக்சிலேட்டர். இங்கே இதை லைட்டாக அமுக்கிட்டு நம்ம நார்மலாக ரைட் லெஃப்ட்டு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இப்போ நான் உங்களுக்கு ஓட்ட போகிறேன் பாருங்கள் இதை வச்சுட்டு. கைஸ் இப்போ நம்ம ஏடிவி ஓட்டிகிட்டு இருக்கோம்.
அந்த பையன் மாதிரிலாம் நம்மளால ஓட்ட முடியாது. ஸ்லோலி தான். கெட்ட பய சார், நாங்கத்தான் ATV. பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு ATV ஓட்டிட்டு இருக்கான். ஏத்த இறக்கத்துல எல்லாம் ஓட்டி அடிச்சு தள்ளுறான். எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ எப்படி சீனா? ஸோ ஓகே கைஸ், வேற லெவலில் ரைடு பண்ணியாச்சு. வாங்க என்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ், இந்த பையன் என்னவா ஓட்டுறான் நினைக்கிங்க? அங்கே ஓட்டுறான், இங்கே திருப்புறான், இங்கே அடிக்கிறான், அங்கே அடிக்கிறான். எப்போ வேற லெவல் கைஸ். ஆனா இந்த ATV ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க, ஜீப் ரைடை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ओके यार, இந்த பையன் தான் சின்ன பையன். आपका नाम क्या है भैया? सलीम भाई. आपका एज कितना है? 13. 13 வயசுல कितना इयर्स का ड्राइविंग है? ये 11. 2 வருஷமா ஓட்டிட்டு இருக்கா. आपका हां ओके. आपका राइड कितना अच्छा है? बहुत अच्छा है भैया. थैंक यू. मजा आया ना? मजा भैया, मजा आएगा. சத்தியமா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடு எவர். சத்தியமா சொல்றேன். இந்த ஒரு ஆள்கிட்ட மாட்டுவோம் நினைச்சே பார்க்கல. அவங்களாவே மெசேஜ் பண்ணி அவங்களாவே நமக்கு பண்ணி தந்தாங்க. இந்த ஒரு தருணம் தாங்க அப்படின்னு சொல்றது. இது வந்து நான் என் பிளானே கிடையாது. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி எப்படி தானா வந்து இந்த ஒரு தங்க வந்து நமக்கு கூட்டாங்க பண்ணிதாரேன்னு. வேற மாதிரி கைஸ். கைஸ், இப்போ நம்ம வந்து ஒட்டக சவாரி போயிட்டு இருக்கோம். ஒட்டகம் வந்து என்ன சொல்றது, அது வந்து பிடிக்காது எனக்கு. ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் வந்து அதை வந்து காலில் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. அது பிடிக்கப்போ அது வந்து சவுண்டு போடுது. எனக்கு பிடிக்கல. இது கொஞ்ச நேரம் நான் போயிட்டு ஒரு ஆசைக்கு போயிட்டு விட்டுருவேன், அவ்வளோதான். ஸோ பாத்தியா ப்ரோ நீ? ஸோ வந்து அதுக்கும் வழி இருக்குது. ஆனால் வந்து வேறு வழி இல்லை. அது வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு டைம் தான் இந்த ஒட்டகத்தில் போயிட்டுருக்கோம். நம்ம நல்லா இருக்குது, ஒரு ஆசைக்கு, அவ்வளோதான். இதுதான் இந்த ஒரு டைம் தான். இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். நம்ம ட்ரெக்கிங் போகும்போதும் எல்லோரும் இந்த கழுதைக்கு மேலே ஏறி அதில் ஏறிலாம் போவாங்க. அது எனக்கு பிடிக்காது. வழி இல்லைலாம் தான் நம்ம போவோம். இந்த ஒரு வாட்டி போயிட்டு அப்புறம் அவ்வளோதான் முடிச்சுப்பேன். இதோடி லாஸ்ட்டு. ஆசைக்கு ஒரு தடவை போயாச்சு. ஜெய்சல்மர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். கைஸ், வாழ்க்கையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேன்னு சொல்லலாம். அந்த ஜீப் சஃபாரி, ஜீப் ரைடு, அந்த ஜிப்சியில் ஜீப் ரைடு, அந்த ATV ரைடு மறக்க முடியாத ஒரு ரைடு. அப்படி கேமல் சஃபாரியும் போயிட்டுருக்கோம். 3 போயாச்சு. வேறு லெவல் கைஸ். ஆனால் சத்தியமாக இந்த டெசர்ட்டுக்கெலாம் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபஸ்ட் டைம் டெசர்ட்டுக்கு வந்திருக்கேன். வந்து வாட்டியே வெறித்தனமான அட்வென்ச்சராக மிரட்டி விட்டாங்க. இங்கே வந்தீங்கன்னா அந்த ஜீப் ரைடு, டெசர்ட் சஃபாரி, இது டெசர்ட்டில் இது, அப்புறம் அந்த ATV ரைடு, கேமல் சஃபாரி, 3 மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம் என்னென்னு. ஸோ நமக்கு இந்த ஒரு கேமலில் தான் ரைடு போயிட்டு வந்தோம். ஸோ நல்லா இருது. இதான் லாஸ்ட் டைம். சாரி பையா, சாரி மாப்பிள்ள, சரியா? அதோட போனால் அது கோவம் வருது. ஆசைக்கு ஒரு தடவை போயிட்டேன். ஸோ கேமல் சஃபாரியும் போயாச்சு. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். சூப்பர். கைஸ், கேமலுக்கு தடை கொடுத்தேன்னா அது நல்லா அழகாக ஜாலியாக இருக்குது. அதை வந்து அதுக்கு மேலே போனால் தான் அதுக்கு லைட்டாக கோவம் வருது. அதே இது நம்ம அதை தடை விட்டோன்னா கழுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நமக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது, ஒரு ஜான் தான் இருக்குது. அதுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் கழுத்து தான்.
ஒரு கை அளவுக்கு கழுத்தே இருக்குது. ஸோ அதுக்கு இப்படி நம்ம தடை கொடுத்தோன்னா அது நம்மளை ஒன்றுமே செய்யலை. ஸோ வந்து ஓகே க்யூட் பேபி. நம்ம வந்து ஏடிவி ரைடு, ஜீப் சஃபாரி, கேமல் சஃபாரி எல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு 1 hour கிட்ட இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். 1 hourல அந்த ஏடிவி, கேமலு, ஜீப் சஃபாரி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே ரிட்டர்ன் நம்ம வந்து ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே நமக்கு ஃபுட்டு, வேறு என்ன, டான்ஸு எல்லாமே இருக்குது. போயிட்டு ஃபன் பண்ண போகிறோம் நைட்டு போயிட்டு. பாய் பாய் பாய். அவன் வண்டியில் ஏறதுக்கு வருது. பாவம் வண்டியில் வேற இருந்தா போல். நம்ம பாய் சொல்கிறான்னு நினச்சேன். பாவம் வண்டியில் ஏற வந்தாங்க, அவங்கள ஏற்றலை. ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு அண்ணா இதில் தான் ரைடு போனோம். ஆய் அண்ணா, தேங்க்யூ ஃபார் த ரைட். இந்த வண்டியில் தான் 4x4 தான் நம்ம வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வந்தோம். இங்கே நமக்கு வந்தோடனே வெல்கம்லாம் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, வெல்கம்லாம் பண்ணுறாங்க. கைஸ், தரமான ஒரு ரைடு போயிட்டு வந்து இப்போ ரூமுக்கு வந்திருக்கோம். ரூமில் வந்துட்டு இப்போ நைட்டு டான்ஸு, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு ஸ்நாக்ஸு, சாப்பாடு, டின்னர்லாம் உண்டு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு, இதான் நம்ம தங்கியிருக்க ரூமு. செம்மையாக இருக்குது. ஒரு 2 பேர் தங்குற மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க, சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ஐடி நம்பர்லாம் கான்டாக்ட் இதில் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸும் இருக்குது, பாஸ்தா இருக்குது, அதே மாதிரி பக்கோடா வச்சுருக்காங்க, அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இருக்குது, அதே மாதிரி வந்து டீயும் எடுத்துக்கலாம். ஹாய் வையா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ பஃபட் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து எடுத்துக்கிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே அப்படியே அந்த மியூசிக்கும் வாசிச்சுட்ருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம், எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம், வந்துக்கிட்டே இருக்கும், அன்லிமிட்டெட் தான். ஸோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். அதே மாதிரி நைட்டு இங்கே வந்தீங்கன்னா பஃபட் வச்சுருக்காங்க. பன்னீர் ஏகே பையா, பேசன் கட்டே, டால் ரைஸு, டால் பாட்டி, சூர்மா, சாங்கிரி, அல்வா, இந்த சலட் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொட்டி, 2 ரொட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஐஸ்வாலு புரோட்டா இருக்குது, ஒரு சப்ஜி மாதிரி வச்சுருக்காங்க, பழம்,
அப்புறம் வந்து சாண்ட்விட்சு, போகா இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. ப்ரெட்டு, ஜாமு இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள், காஃபி, டீ இருக்குது. அதுவுமே பஃபட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு போகா இருக்குது, ஒரு சப்ஜி இருக்குது, ஒரு தயிர் இருக்குது, ஒரு சாண்ட்விச் இருக்குது, ப்ரெட் இருக்குது, ஜாம் இருக்குது, சீனி ஜாமு, பழம் இருக்குது. அதே மாதிரி பூரி, ஆலு பரோட்டா இருக்குது. அப்புறம் டீ இருக்குது. இல்லைங்கன்னா ட்ரை பண்ணிட்டு போங்க எல்லாத்தையும். ஸோ அவங்க அப்படியே நம்ம சாப்பிட்டாச்சு, அப்படி ரூம் தான் போகிறோம். ஹாய், இந்த ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கும், அங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு ஸ்டே தான், சூப்பராக நமக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த மாதிரி கர்டன் போட்டு வச்சுருப்பாங்க. இது பாத்ரூமு, நல்ல நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்து 2 பேர் நல்லா தூங்கலாம். ஃபேன் இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே தான் தூங்கினோம். இப்போ அப்படி இருக்குது. காலைல வரப்போ நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நீ கிளம்ப தான் போகிறோம். பாய் ப்ரோ. அவர் இப்படி நீ ஜோத்பூர் போகிறேன் அப்படின்னாரு. ஸோ பார்க்கலாம் என்னன்னு. ஸோ இங்கே தான் நம்ம பைக்கை பார்க் பண்ணியிருந்தோம், சேஃபாக இருந்து. இந்த சாண்ட்ஸ்கேப் டெசர்ட் சஃபாரி கேம்ப் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இதான் உங்கள் ப்ராப்பர்ட்டி. இங்கே தான் நல்லா ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு ரைடு. ஸோ இந்த விளாக் இதோடி முடிச்சுக்கிறேன். மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு விளாகில் சந்திக்கலாம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா லோங்கிவாலா தான் போகிறோம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.